வெல்கம் டு ப்ரோகாஸ்ட். பாட்காஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு கிராமர் இருக்கு, இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும். ஆனா பிரதர்ஸ் பேசிக்கும் போது எந்த கிராமரும் இருக்காது, ப்ரொஃபானிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. So let us welcome விஷ்ணு விஷால் and ருத்ரா. ஒரு மோஸ்ட் மெமரபிள் மூவிஸ் ஆலவந்தான், அப்புறம் அன்னியன், பாஷா வந்து சிவாஜி ரெண்டு படமும் நாங்க வந்து நிறைய ரீவாட்ச் எனக்கு தனுஷ் ஓட மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா அவங்க பாருங்க, ஒரு பக்கம் படம் நடிப்பாரு, டைரக்ட் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்ணாரு. நானும் ரோடி இன்னைக்கு வந்து தனுஷ் சிவகார்த்திகேயன் one of the big breaks were given by தனுஷ் சார். So எனக்கு இப்போ பிரதீப் ரொம்ப பிடிச்சது. So எனக்கு takes a big heart to say this. Honestly, it takes a very big heart to say this. என்னால அஜித் சாரும் ஆமீர் சார் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. during the flood times. ஆமா, ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. லகான் பார்த்து நான் மட்டும் சொல்லணும்னா விஷ்ணு விஷாலோட பீக் ஃபிலிம் எனக்கு நீர்ப்பறவை படம். அதுல பர்டிகுலரா அந்த ஒரு சீன்ல நீங்க ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு சீன் இருக்கும். தங்கச்சின்னு சொன்னா நொந்துருவா மச்சான், அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும்ல. அது வந்து ரொம்ப பிலாசபிக்கலான சீன். You are very fortunate to have somebody who's been in the industry for 16 years. Correct. And still going strong. இதுக்கப்புறம் தான் பெஸ்ட் டைமே வரப்போகுது. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். என் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் அபவுட் ரிலேஷன்ஷிப் நான் பேசியிருக்கேன் இதுல. Which has touched my past, which is divorce. நம்ம எல்லாரும் சொல்றதா இல்ல, before Jersey we had Jiva. எக்ஸாக்ட்லி. லைஃப்ல செகண்ட் இன்னிங்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே ரொம்ப பார்த்து சினிமால சக்சஸ் பண்ணவங்க நீங்க. எனக்கு லைஃப்ல அந்த செகண்ட் டைம் தான் கிக்கே ஆகுது போகுது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வார்த்தை, செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் வெல்கம் டு ப்ரோகாஸ்ட். இன்னைக்கு தேதியில வந்து ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும், பாட்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்கு. பட் ப்ரோகாஸ்ட்னா என்ன? ஸோ ப்ரோகாஸ்ட்ல என்ன ஸ்பெஷல்னா, இப்போ வந்து உறவுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மச்சான் அந்த மாதிரி நிறைய உறவுகள் இருந்தாலும் இந்த பிரதர் பாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அன்கண்டிஷனலான திங்கு. திடீர்னு ஒரு போட்டு அடின்னு அடிச்சுப்பாங்க, அப்புறம் அன்கண்டிஷனலா வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்க. ஸோ அதுதான் அந்த பிரதர்ஹுட்டோட ஒரு சரியான பாண்டு. டெஃபினெட்லி. ஸோ அது எப்பயும் பிரதர்ஸ் வந்து வெளியே போனாங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து சிஎஸ்கேன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க ஆர்சிபின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் தலம்பாரு, ஒருத்தர் தளபதிம்பாங்க, ஒருத்தவங்க பீஸாம்பாங்க, தோசைம்பாங்க, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு காம்பேட்டபிலிட்டியே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரதர் பாண்டிங். பட் ஆனா அந்த பிரதர்ஹுட்டை செலிப்ரேட் கண்டிப்பா வந்து நம்ம ஒரு பிரதர்ஸா வந்து பண்ணி ஆகணும். கண்டிப்பா. ஸோ இந்த பாட்காஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு கிராமர் இருக்கு, இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்னு. ஆனா பிரதர்ஸ் பேசிக்கும் போது எந்த கிராமரும் இருக்காது, ப்ரொஃபானிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அந்த கிராமர்லாம் பிரேக் பண்ணி ரெண்டு பிரதர்ஸ் பேச கூடிய ஒரு பாட்காஸ்ட் தான் இது. ரைட், ஓகே, சரி. ப்ரோகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் தான் பேச போறோமா? நம்ம கூட பேச போற அந்த ஸ்பெஷல் ப்ரோஸ் வந்து யாரெல்லாம்? ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ நம்பர் 1 அவர் வந்து கிரிக்கெட்டர் டர்ன்ட், ஹீரோ டர்ன்ட், ப்ரொடியூசர் டர்ன்ட். போதும்பா, ரொம்ப யூ டர்ன் போடாத. யாரு நீங்க யார சொல்ல வரேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு அவரை பத்தி புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது ப்ரோ யாரு? அவரோட சின்ன தம்பி டர்ன்ட் ஹீரோ. இப்போ ஓகே, ஆமா. சோ லெட் அஸ் வெல்கம் விஷ்ணு விஷால் and ருத்ரா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுதான் ஒரு 2 மணி நேரம் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு இன்ட்ரோ கொடுத்துறோம். So we are very happy to have you on Brocast. So this is our first episode in Brocast. So உங்க ரெண்டு பேர்ல நாங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். And we'll start off with எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட ஜேர்னில இப்போ வந்து ஒரு சினிமாக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற ஜேர்னிக்கு முன்னாடி நமக்கு 90s கிட்டா நம்மளோட நிறைய ஃபாண்ட் மெமரிஸ் இருக்கும். அதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம சின்ன வயசுலேருந்து கேடிவி மூவிஸ் பார்த்து வளர்ந்தவங்க தான். இப்போ ஓடிடி கல்ச்சர் நிறையா வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் மெமரபிள் மூவிஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த டாப் 5 என்ன வரும் ஆஸ் பிரதர்ஸ்? சின்ன வயசுல மூவிஸா நீங்க சின்ன வயசுல பார்த்து ரசிச்சு? நாங்க நிறைய காமெடி படம் தான் ஒன்னும் காமெடி படத்துலயுமே என்ன காமெடி நல்லா இருந்தா திருப்பி டிவைட் பண்ணிடலாம், அதே சீனை திருப்பி பஞ்சதந்திரம் நிறைய வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆலவந்தான் நாங்க அடிக்கடி ரசிப்போம். மோஸ்ட் ரீவாட்ச்டு மூவின்னு சொல்லலாம். இவர் வந்து நடிப்பார், அதே மாதிரி சின்ன வயசுல நடிப்பா சார். சோ அது கமர்ஸ் மாதிரி டக்குன்னு அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பயங்கரமா பண்ணி காட்டுவாங்க. சோ ஆலவந்தான், அப்புறம் அன்னியன் படம். அதான் அன்னியன் பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஒரு டைம்ல என்ன இருக்கும்னா, எங்க வீட்டு பக்கத்துல ரிக் வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ லைப்ரரி இருக்கு. அங்க இருந்து டெய்லி நைட் ஒரு ஹாலிவுட் படம் எடுத்து நாங்க பார்த்துருக்கோம். சோ ஆக்ஷன் படத்துல டை ஹார்ட் வந்து நாங்க இன்னும் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கிறோம்.
அண்ட் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் தான் ஆக்சுவலா நிறைய ரீவாட்ச் பண்ணது. ஆக்சுவலி இப்போ நீங்க ஒரு படம் கேட்டீங்கன்னா ஜாக்கி சான் படங்கள் சொல்லிட்டே இருப்போம். ஜாக்கி சானோட நல்ல நிறைய படங்கள் திருச்சியில எல்லாம் இருக்கும்போது ஆமா தியேட்டருக்கு நான் வந்து அவரோட ஃபர்ஸ்டா கண்டுகொண்டேன் தியேட்டர்ல தான் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் ஏன்னா அவருக்கு கூலா ஒரு 10 பேர் கேங்கோட தான் போவாரு, டீமோட தான் போவாரு. அந்த கேங் வேற இல்ல, அப்படியே ஓட்டி பண்ணா நானும் வரேன். அது கண்டுகொண்டேனோ அஜித் சாரோட இன்னொரு படமும் நாங்க தியேட்டர்லயே தான் அண்ணனோட தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். சோ இதுல நிறைய விஷயம் நிறைய படங்கள் நிறைய ரொம்ப என்ஜாய் பண்ணது. பஞ்சதந்திரம் ஒண்ணு வந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் காமெடி ஏதாவது போட்டுருவோம். இன்ஃபேக்ட் ருத்ரா வந்து இந்த அன்னியன் அப்படி நடிப்பாப்ல, டக்கு டக்குன்னு மாறுறது. அது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நான் சினிமா முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து விக்ரம் சார் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஓகே, அப்போ போகும்போது சார் ஞாபகம் இருக்காது ஆப்வியஸா விக்ரம் சாருக்கு. ஸோ நானும் ருத்ரா மீட் பண்ணும்போது நான் சின்ன பையன் அப்போ நான் சொல்லுவேன் சார் உங்க மாதிரி பயங்கரமா நடிப்பான்னு சொல்லி அவர் பண்ணி காட்டுன்னு சொல்லும்போது பண்ணி காமிச்சோம். பயங்கரமா பாராட்டேன். ஸோ அப்போதுல இருந்தே எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து படம் பார்த்து இமிட்டேட் பண்ணி அதே மாதிரி நடிக்கிற பழக்கம். ஸோ ஐ திங்க் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நாம அதே மாதிரி 2 ரஜினி சார் படம் பாஷா வந்து சிவாஜி வந்து 2 படமும் நாங்க வந்து நிறைய ரீவாட்ச் பண்ணிருக்கோம் ஒன்னா உட்காந்து. பாஷா வரும்போது நான் பிறக்கல, அவர் தான் என்ன வந்து பாஷா இந்த படம் பாரியா நான் வந்து ரஜினி சாரோட படங்கள் எந்த படம் ரிலீஸ் ஆகலாம் தேட்டர் போய் பார்ப்பேன். நீ எல்லாத்தையும் பார்த்து ஏதோ ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது தான் சொல்லிட்டேன் நீ அதெல்லாம் பார்த்துட்டேன் நான் உனக்கு காட்டுறவா சொல்லி இவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாஷா போட்டு காட்டினாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான பாஷா அண்ட் சிவாஜி 2மே வந்து நாங்க ரீவாட்ச் நிறைய பண்ணிருக்கிறோம் ஒன்னா உட்காந்து. எந்த படம் பார்த்தாலும் அந்த கேட்ட மட்டும் சிவாஜி வீட்டுக்கு வந்து இந்த டூத் பிக் டப்பா வர வந்துருக்கோம் படக்குன்னா அதோட இது வரும் வெளியில படக்குன்னு இந்த கையில குடிப்பாரு ஸ்டைலா. இட் இஸ் சோ பிரதர்ஸ் இல்ல, அதாவது வந்து எல்லா பிரதர்ஸ்குள்ளேயும் இந்த ஒரு பாண்டிங் இருக்கும். லைக் வந்து ஒருத்தர் வந்து பாஷானா ஒருத்தர் பாஷா இருப்பார், ஒருத்தர் ஆண்டனியா இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் மாத்தி எல்லாம் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிற சீன்ஸ் எல்லாம் நடக்குது தான். சரி, இப்ப அவர் வந்து ஆடியன்ஸ் அவர் நடிச்சு காட்டுன்னு சொல்றவர் தான். சினிமால இன்ட்ரெஸ்ட் இல்ல, நடிப்புலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, படங்கள் பார்ப்பேன் அவ்வளவுதான். மத்தபடி மோர் ஆஃப் கிரிக்கெட்டரா தான் வாழ்ந்திருக்கேன். சோ இவன் தான் அது பயமா நடிப்பா, நான் ஒரு ஆடியன்ஸா உட்காந்து அது ஜாலியா என்ஜாய். அப்கோர்ஸ் இதை பத்தி தான் நம்ம நிறைய பேச போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரதர் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான ஒரு மீனிங் என்ன அப்படிங்கறத வந்து நாங்க ரொம்ப நேரமா உட்காந்து கூகுள் பண்ணி ChatGPT எல்லாம் தேடி ஒன்னு எடுக்கும்போது அதுல ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஸோ B for வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட், R for remarkable, O for outstanding, T for teacher, H for helper, E for entertainer. ஸோ R for ருத்ரா இல்லையா? ருத்ரா கிட்டே கேட்போம் நம்ம. எஸ், as a brother வந்து நான் சொன்ன மாதிரி நான் நினைவு தெளிக்கும் போது அவர் ஆல்ரெடி அண்டர் 16 அண்டர் 19 இந்தியா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதெல்லாம் ஆடி இருந்தார். ஸோ எப்பவுமே ஒரு 10 பேர் சுத்தி இருப்பாரு. கோச்லாம் வரும், அவர் பத்தி பயங்கரமா புரிஞ்சு பேசுவாங்க. அவர் பேட்டிங் ஆனாலும் ஒரு மாதிரி ஸ்டைலிஷா இருக்கும். நான் எப்பவுமே அந்த எங்க கிரவுண்ட்லயே இருப்போம், அந்த நெட்ஸ் பக்கத்துலயே நானும் பார்த்துட்டு இருப்பேன். நீங்களாம் சேப்பாக்கல கிரௌடோட மேட்ச் பார்த்துருப்பீங்க, நல்லா தனியா சேப்பாக்கல யாருமே இல்லாம இந்த மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கேன். சோ அந்த மாதிரி மெமரிஸ் பார்க்கும்போது நான் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாரும் வந்து எல்லா இந்த படங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட ஃபேனா மாறினாங்க. ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தாங்க. அவர் பார்த்து எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து அவர் ஒரு ஹீரோ தான். வடசென்னை ராஜன் மாதிரி இருந்திருக்காரு வரும்போது. நானு வண்டி ஓட்டாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பாத எல்லாரும் தான் பண்ணா வண்டி ஓட்டுறதை நிப்பாட்டிட்டேன். அந்த வயசுல இவன் வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே புரியுது. அவர் ஏஜ் வரும்போது எல்லாரும் எல்லா பெரிய பிரதர் சொல்ற ஒரு விஷயம் தானே. ஓகே, சோ சின்ன வயசுல இருந்து ஒரு ஹீரோ வந்து நீங்க வெளியே தெரியல, உங்க ஃபேமிலில இருந்தே நீங்க ஐடலைஸ் பண்ணி தான் வளர்ந்துருக்கீங்க. கண்டிப்பா அந்த மெய்யழகன்ல வந்து எப்படி கார்த்தி வந்து அரவிந்த் சாமியை பாப்பறோம் அதே மாதிரிதான் பீயிங் a பிக் பிரதர். சில ரூல்ஸ் இல்ல ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கீங்களா தம்பிக்கு சின்ன வயசுல? சினிமாக்கு அப்புறமா தான் நான் அவங்க கூட ஸ்ட்ரிக்டாவே பேச ஆரம்பிச்சேன். Unfortunately, I didn't have that liberty. You are very fortunate to have somebody who's been in the industry for 16 years. Correct. And still going strong. இதுக்கப்புறம் தான் பெஸ்ட் டைமே வரப்போகுது. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். This is the time. And படம் த்ரூ அவுட்டா இப்ப கூட நான் உங்ககிட்ட கோவப்படுவேன். இந்த மாதிரி சினிமா வரும்போது மட்டும் தான் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். மத்தபடி விஷ்ணு சார் வந்து உள்ள வரும்போது he didn't have any godfather but still he made his mark. இவருக்கு இன்னும் வந்து அந்த இவருடைய படங்கள் சொன்ன ஒரு பேரு தெரியுங்கிற ஒரு விஷயத்தை அவர் சம்பாதிச்சிட்டாரு. உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சிருச்சு. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்க லைஃப்ல இது நடந்தது? எனக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கிறது முழுசான காரணம் வந்து அண்ணன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தான். நிச்சயமா
ஸோ எஸ் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனா இதுக்கு மேல நான் இதை தக்க வச்சுக்கணும்னா அது என் கையில மட்டும்தான் இல்லை, ஆடியன்சஸ் என்ன சப்போர்ட் பண்ணணும், மீடியா என்ன சப்போர்ட் பண்ணணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவருக்கு என்ன ஒர்க்கா இருக்குதுன்னா கன்சிஸ்டன்டா நல்லா கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்ததாலதான் அவர் இது வரைக்கும் சர்வைவ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த 3 விஷயம் வந்து நம்ம கையில என்ன இருக்குன்னா கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா நல்லா கண்டென்ட் கொடுக்கணும், நல்ல படங்களோட பார்ட்டா இருக்கணும், நம்ம வேலையை கரெக்டா பார்க்கணும். அது ஐ திங்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு கீப் இட். பட் எஸ் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு அண்ணா இருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. கிரேட், பியூட்டிஃபுல். அண்ட் இதை தாண்டி இப்போ நம்ம நிறைய படங்கள் உங்க ஃபிலிமோகிராஃபில பேசிட்டு இருந்தோம், இன்டர்நெட் நாளை, ராட்சசன், இந்த மாதிரி. எனக்கு பர்சனலா நான் மட்டும் சொல்லணும்னா விஷ்ணு விஷாலோட பீக் ஃபிலிம் எனக்கு நீர்ப்பறவை. ஹானஸ்டா சொல்லும்போது நிறைய பேர் அந்த ஆப்ஷன்ஸ்ல வைக்கல. இப்போ நம்மளே வந்து அது பட் எனக்கு ஏன் அந்த பீக்னா அந்த ரோல், அந்த ஹீரோ ரோல் இன்னைக்குமே அந்த மூஞ்சி ஃபுல்லா உப்பை தெளிச்சுக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு எந்த விதமான ஒரு ஹீரோ கிராமரே இல்லாத ஒரு படம். அதுல பர்டிகுலரா அந்த ஒரு சீன்ல நீங்க ஒருத்தங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு சீன் இருக்கும், தங்கச்சின்னு சொன்னா நொந்துருவாங்க மச்சான், அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும்ல. அது வந்து ரொம்ப பிலாசபிக்கலான சீனு. ஒரு மென் வந்து எப்படி ஒரு விமனை ரிஜெக்ட் பண்றான் அப்படிங்கிற அந்த ஒரு சீன். இந்த மாதிரி பிலாசபிக்கலான நிறைய விஷயங்கள் உங்களோட ஃபிலிமோகிராஃபில தொடர்ந்து வந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப பிலாசபிக்கலா நான் ஷூட்டிங் ஸ்பாட்லயே கண்ணீர் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த சீன் சொல்லுவீங்க? We all know that you are a very deep thinker. Yeah. அது எனக்கு அடுத்த செகண்ட் நெக்ஸ்ட் 2 minutes உங்களுக்கு பயங்கரமா தெரியும். இந்த படத்துல இருக்கு. ஓகே. Probably the most I think இந்த படத்துல என்னோட கேரக்டர், ஏன்னா I am playing myself. Yes, correct. In this movie. Correct. So நான் யாருங்கிற in terms of relationship என்னோட புரிதல் என்னங்கிறது இந்த படத்துல நான் டச் பண்ணியிருக்கேன். அது probably was the most deepest philosophical moment for me. ஏன்னா என் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் about relationship நான் பேசியிருக்கேன், which is just touched my past, which is divorce. And trailerல அது வரும், நீங்க ட்ரெய்லர் பார்க்கணும். அதுல வந்து எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் டிவோர்ஸ் ஃபெயிலியரே ஆயிடுச்சு. ஸோ அது வந்து லிட்டரலி அந்த புரிதல். அண்ட் அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன். அந்த ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்க ரொம்ப வெயிட் பண்ணோம். ஏன்னா நான் டேரக்டர் கிட்ட சொன்னேன், ஏதோ மிஸ் ஆகுது எனக்கு இந்த சீன்ல, நானா இன்னும் வெளியே வரல அப்படின்னு. அதை ரிஃபைன் பண்ணி ரைட்டிங்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி இது போயிட்டே இருக்கு, அது என்ன தெரியல, இந்த சீன் எடுத்தாதான் எனக்கு முழுசா வரும், புரிதல் வரும், நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருக்கேன். இந்த படத்துக்கு அந்த சீன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன் பார்த்துருக்கோம். அப்போதான் உங்களுக்கு புரியும் இந்த படம். ஸோ ஃபைனலி வென்ட் டு ஷூட் இட். அண்ட் நான் இந்த சொன்ன லைன் இருக்குல்ல, அது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, அதை நான் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்த உடனே டைரக்டர் அப்படி ஒரு குவாய்ட் ஆகி, சார் என்ன சொல்லுங்க ஒரு திருப்பி சொல்லுங்க, கட்டுக்கப்புறம் சொன்னாரு. நான் சொன்னேன் காமிச்சார் கூஸ் பம்ப்ஸ். அவர் சொன்னார், சார் எனக்கு சொல்லும் போது இதான் சொல்லியிருக்கீங்க, எப்படி இது சொன்னாரு, ஸ்கிரிப்ட்ல இல்லை அப்படின்னு. இல்லை, இது என் லைஃப் இல்லை. Probably this is the most emotional thing for me, but I don't know if I can share or not. My ex-wife has seen the movie. ஏன்னா இப்போ ஆரியன் வந்து பயங்கரம் செல்லும். ஸோ அவன் வந்து பயங்கரம் எல்லாரும் ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல ஒரு மூடு கொண்டு வந்துட்டான் எல்லாரையும். ஸோ தேங்க்ஃபுல் டு ஆரியன் ஃபார் தட். அண்ட் அவங்க இந்த படம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நான் 6 வாட்டி இந்த சீனை ரிமைண்ட் பண்ணி பார்த்தேன். So probably that emotion that is there in this movie probably is the most deep rooted. And இதுக்கு முன்னாடி அந்த deep rooted philosophyங்கிறது ஜீவாவா சொல்லுவோம். ஒருத்தன் ஏன்னா அந்த லைஃப்ல எல்லாரும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஓடுறோம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடாத, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவன் அந்த ஜெயிச்சு ஓடினான். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, that was my most emotional. அதுக்கப்புறம் இந்த படத்துல தான் I think it's most. That's why this movie is very special to me. அவன் ஒரு வாட்டி அந்த சீன் பார்க்கும்போது ஓகே இந்த படம் அது கரெக்டா தான் இருக்கு. நம்ம எல்லாருமே சொல்றதா இல்ல, பிஃபோர் ஜெர்சி வி ஹேட் ஜீவா. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த படம் கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம யாருனாலே மறக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பத்தி நம்ம டச் அப் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஐ திங்க் யூ ஆர் ப்ராபப்லி த ஒன் ஆக்டர், லைக் ஒரு ரஜினி சார் மாதிரியான ஒரு பெரிய லெஜண்ட் கூட வந்து ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றதுக்கு ஒரு டைம் கிடைச்சது. ஆமேர் சார் கூட ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அஃப்கோர்ஸ் அஜித் சார் கூடயும் ஒரு ஃபியூ இன்ஸ்டன்ஸ்ல அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது. இந்த 3 ஜென்ரேஷன் பாருங்களேன், அதாவது வந்து இன்னுமே ஒரு ரெலவெண்டா இருக்காங்க, இன்னுமே அவங்க கூட வந்து உங்களுக்கான ஒரு அசோசியேஷன் அப்படிங்கிறது, அந்த கேமரட்ரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தது. 3 பேரையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்க என்ன மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எனக்கு சினிமால வரதுக்கு முன்னாடி ஃபேவரட்ஸ் தான். இப்போ எனக்கு அது இல்லை. ஓகே ஓகே. இன் தி சென்ஸ்
இப்போ நான் ஒருத்தர் தான் ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன ரியலைஸ் ஆச்சுன்னா எல்லா ஹீரோஸ் கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்கு. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். இப்போ என்ன கேட்டீங்கன்னா பிரதீப் கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு. நான் வந்து அவரை பாக்குறேன், அவர்கிட்ட ஸ்கிரீன்ல அவர் பண்ற விஷயங்களை பாக்குறேன், நான் அவர்கிட்ட 2 வாட்டி பேசிட்டேன். சோ எனக்கு இப்ப பிரதீப் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ எனக்கு takes a big heart to say this. Honestly, it takes a very big heart to say this. இல்ல, it's true. அதனால தான் people are like there is something about him. அந்த something about him ங்கிறது தான் நான் இப்போ பாக்குறேன். எனக்கு தனுஷ் ஓட மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா அவர் பாருங்க, ஒரு படம் நடிப்பாரு, டைரக்ட் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்ணாரு. நானும் ரவுடி. இன்னைக்கு வந்து தனுஷ் சிவகார்த்திகேயன் one of the big breaks were given by தனுஷ் சார். சோ யோசிச்சு பாருங்க, அதுக்கு இவ்வளவு பெரிய ஹார்ட் வேணும். சோ எனக்கு இந்த மாதிரி தான் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியுது. நான் சினிமாக்கு வெளியே இருக்கும் போது நம்ம ஃபேனா இருக்கிறது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். உள்ள வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்கிறது ரொம்ப க்ளோஸா பாக்குறோம். சோ பெர்ஸ்பெக்டிவே மாறுது. எனக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபேவரட்டே கிடையாது. பட் ஓகே, ஐம் ஆல்வேஸ் ரஜினி சார் ஃபேன். அது ஒரு பக்கம். ஒரு பர்டிகுலர் ஃபேவரட்னு எனக்கு அப்படி இல்ல. ஐ ஃபாலோயிங் எவ்ரிபடி, ஐ லவ் எவ்ரிபடி, ஐ லைக் எவ்ரிபடி. இவங்க 3 பேர் பத்தி சொல்லணும்னா they are all unique in their own ways. And the bigger the star I've seen, the humbler the person. அந்த humbleness வந்து பயங்கரமா எனக்கு அட்ராக்ட் பண்ணும். அண்ட் அந்த ஹம்பிள்னஸோட உச்சகட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு அமீர் கான் சார். அவர் வந்து லிட்டரலா இப்ப நான் உங்ககிட்ட போன் காமிச்சா ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி பேசுவாரு. நைட் 1 மணிக்கு எப்போ கால் பண்ணாலும் அடுத்த செகண்ட் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாரு. முடியலன்னா இப்போ சித்தாரே இப்ப பிரீமியம் ஐ லேர்ன் சோ மச் இன் தி லாஸ்ட் 1 இயர். அண்ட் தி ஐரனி ஆஃப் லைஃப் சொல்றேன் உங்களுக்கு சார். நீங்க சொன்னீங்க லைஃப் இஸ் a circle. கரெக்ட். இந்த ஒரு படம் ஒரு வருஷத்துல நான் சூஸ் பண்ணல. அப்பாவோட சண்டை வரும். எங்க அப்பாவும் நான்லாம் அமீர் கான் சாரோட ஃபேன்ஸ். சோ யாரு இல்ல, அப்பா சொல்லுவாரு, நீ என்ன பெரிய அமீர் கானா, வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்ப, அது ஹிட் ஆயிடும் அப்படி கேட்பாரு. என்னைக்கு அந்த அமீர் கான் சார் என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ அவரோட நான் லாஸ்ட் 1.5 years வந்து கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல ஐ saw him very close creatively. ஹியூமன் பீயிங்கா கூட விட்டுருங்க, அது வந்து கிரேட். ஆனா கிரியேட்டிவா லெட் மீ இன். அவர் என்ன பண்றாரு, ஏ ப்ராசஸ்ல இருந்து Z ப்ராசஸ் வரைக்கும் நான் பாத்துக்கேன். சித்தாரே சார் பேப்பர் நான் இது ரிலீஸ்க்கு முன்னாடி 3 வாட்டி பாத்துட்டேன். என்கிட்ட காமிச்சிருக்காரு. சோ அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ், அதோட ப்ரீ ப்ரொடக்ஷனே சென்னையில தான் நடந்தது. சோ ஐ வாஸ் பீன் a part of ப்ரீ ப்ரொடக்ஷன் டு ரிலீஸ் இட். சோ அவர் எப்படி ஆபரேட் பண்றாருங்கிறது யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, nobody will share their secret. It's like their secret or their weapon. என்ன கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு மொத்த விஷயங்களும் ஷேர் பண்ணாரு. இப்படிதான் பண்றேன் நான் அப்படின்றது. ஆனா நமக்கு கேள்வி இருக்கும்ல, எப்படி அவர் பண்றாரு, அவர் மட்டும் எப்படி பண்றாருன்னு கேள்வி இருக்கு. இப்படி தாண்டா நான் பண்றேன்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால நான் as a production house இன்னமும் கான்பிடன்ட் ஆயிட்டேன். எனக்கு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நல்லா இருக்கும், ஆனா அது இன்னமும் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ஒரு லேர்னிங் இருக்கு. அது எனக்கு ஸ்டைல் அவர் அதுல எப்படி ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன். அமீர் சார் வந்து ப்ராசஸ், ஃபிலிம் ப்ராசஸ், ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் 35+ அவர் வந்து லகான் மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அப்போ அவரோட முன்னாடி யோசிச்சு போறேன், இந்தியாஸ் பிகெஸ்ட் ஃபிலிம். ஸோ அண்ட் கிரிக்கெட், எவ்வளவு பேர் கிரிக்கெட் பார்த்து எவ்வளோ மேட்ச் பார்த்துட்டாங்க. அந்த படமா மாத்துறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வருது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா மேட்ச் போகும். கரெக்ட். ஸோ இந்த லேர்னிங்ல வந்து எனக்கு வெரி லக்கி டு லேர்ன் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்ஸ். அண்ட் அஜித் சார் ஹெல்பிங் ஆயிடுச்சு. தட்ஸ் வாட் ஐ லேர்ன். இந்த 2-3 வாட்டி இதுக்கு முன்னாடி கூட ஞாபகம் இருக்கு. எனக்கு அடிப்படும் போது ருத்ரா தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். இங்க சிசில எனக்கு ஃபிராக்சர் ஆச்சு. அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி. அப்போ சாருக்கு தெரிஞ்சவங்க யாரோ பக்கத்துல அட்மிட்ல இருந்தாங்க. அப்போ சாருக்கு தெரிய வந்து நாங்க இருந்தோம். சார் கேம் டு சீ மீ. ருத்ரா வந்து அப்போ சார் பெரிய ஆக்சுவலா ருத்ரா வந்து பெரிய அஜித் சார் பயங்கரமான அஜித் சார். ருத்ரா வந்து பெரிய ஃபேன்ஸ் சொல்லி பிக்சர் இன்னைக்கு கூட இருக்கும். கட்ட போட்டு இருப்பேன் சார் இருப்பாரு. ஸோ ஐ திங்க் தட் ஹெல்பிங் டெண்டன்சி ஃபார் தி கிரேட்டஸ்ட். அண்ட் என்னால அஜித் சாரும் ஆமீர் சாரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க.
டியூரிங் அந்த ஃப்ளட் டைம்ஸ். ஆமா, 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸோ அமீர் சார் சொல்ல சூப்பர், எனக்கு வந்து பயங்கர சூப்பரான ஒரு மனிதரோட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். I think this is the first time that you're saying this in நினைக்கிறேன். I mean, So Social media and I met a lot of greats in like Lagan director. ஆஷிஷ் ஜோஷிகுமார் அசுதோஷ் சார் மீட் பண்ணும்போது பெரிய லகான்லாம் ஆப்வியஸ்லி கிரிக்கெட்டர், ஆப்வியஸ்லி ஃபேன் எல்லாமே கம்மிங் பண்ணும்போது அவர் பார்த்தோன்னே எல்லாம் எக்ஸைட்மெண்ட் கட்ட போன முடியல. போயிட்டு அவர்கிட்ட சார் சென்னை குஸ்தி மூவி ரைட் ஆமா சார் உட மூவின்னு அவரு உள்டா நம்ம கிட்ட பேசுறாரு. லகான் பார்த்து என்ன ஆபீஸ் கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசினாரு. அப்புறம் செல்லா டைரக்டர் ஆஃப் கட்டா குஸ்தி, he met ஆமீர் சார் in person and told him, சார் உங்களோட டங்கல்ல இருந்து நான் இன்ஸ்பயர் ஆயி இந்த லைவ். சோ அதான் லைவ் இந்த சர்க்கிள் நீங்க சொல்றீங்க, நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட சர்க்கிள்ஸ் இருக்கு. கிரிக்கெட்டர்ஸ் நம்ம எல்லாருமே மொட்டை மாடியில் உட்காந்து கிரிக்கெட் பார்த்து மொட்டை மாடி பாய்ஸ் தான். கரெக்ட். ஸோ இப்போ கிரிக்கெட் பத்தி பேசும்போது 2 விஷயம். ஒன்னு வந்துட்டு வாண்ட் டு அட்ரஸ் அபவுட் ஃபார்ம் அவுட். ஒருத்த வந்து எப்போ ஒரு பிளேயர் ஃபார்ம் அவுட்டா இருக்கானோ அப்பதான் அவனோட ரியல் கேரக்டர், கான்டெம்ப்ளேஷன் சொல்லுவாங்களே அந்த டேர்ம். அண்ட் செகண்ட் திங் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் இன் கிரிக்கெட் லைஃப்ல செகண்ட் இன்னிங்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2த்தையுமே ரொம்ப பார்த்து சினிமால சக்சஸ் பண்ணவங்க நீங்க. ஸோ சேயிங் ஃபார்ம் அவுட்னா உங்களுக்கு 2வது படம் 3வது படம் 4வது படம் சரியா போகாத போது when you took time and came back. அண்ட் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் இன் யுவர் லைஃப், உங்க மேரேஜ் லைஃப்ல ஆகட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க வித் யுவர் செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ இது 2த்தையும் பத்தி நீங்க வந்து ஒரு இன்னொரு பிலாசபி எங்களுக்கு கொடுக்கணும். என்னன்னு தெரியல, எனக்கு லைஃப்ல அந்த செகண்ட் டைம் தான் கிளிக்கே ஆகுது போகுது. பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு பி இன் மை மேரேஜ். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். அப்படி நடந்துச்சு லைஃப். பேசிக்கலி அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஐ லவ் கிரிக்கெட், பட் நான் ஐ வாண்ட் டு மேக் த பெஸ்ட் ஆஃப் சினிமா. ஏன்னா எனக்கு அந்த லூசிங்கிறது பிடிக்காது. நீங்க சொல்ற மாதிரி லைஃப் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா அது எப்படியாவது நம்ம தக்க வச்சிடணுங்கிறதா எனக்கு, அது விட்டே கொடுக்க மாட்டேன். அதுதான் என் மேரேஜ். இப்போ இந்த மேரேஜ்ல நான் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வார்த்தை செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் இந்த படம். செகண்ட் இன்னிங்ஸ் தான் இந்த படம். சோ நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொல்ல முடியாது இப்போ நிறைய, பட் திஸ் மூவி இஸ் அபவுட் செகண்ட் இன்னிங்ஸ். So life doesn't give second chance to everyone. So it gives only to few people. அது வந்து நம்ம யூஸ் பண்ணிடணுங்கிறதா இந்த படத்துக்கு பின்னாடி இருக்க பிலாசபி. நாங்க இங்கே காயின் பண்ணிட்டோம். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க ஆல்மோஸ்ட் சேம் டயலாக், ஆல்மோஸ்ட் நீங்க இந்த படத்தை நான் பேசுற சேம் டயலாகே சொல்றீங்க. அதனால வந்து டைம் டிராவல் பண்ணிருக்கேன் அங்கே வருது பாத்தியா இன்டர்நெட்னால. see அதான் என்னோட படங்கள் now started to believe that when I make a film இல்ல அதான் figuring out who I am தான். இவ்வளவு வருஷம் எனக்கு ஃபிகர் அவுட்டுக்கே ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஃபிகர் அவுட் பண்றதை தாண்டி நான் இங்க இருக்கணும். நான் காணாம போய் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன்னா அப்புறம் யூஸே கிடையாது. சோ அந்த ப்ராசஸ்ல இருக்கணும் அண்ட் நான் ஃபிகர் அவுட் பண்ணணும் அண்ட் நான் அதுதான் பண்ணணும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி எவ்ரி ஃபில்ம் ஆஃப் மைண்ட் will have something to talk about, which things which you would have faced in life and give some hope or some positivity, because I believe films are for entertainment. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா I feel that if something can be told in an entertainment movie, ஒரு சின்ன விஷயம் சொல்லி அது டேக் அவே போகும்போது அவ்வளவு பேர் அதை டேக் அவே போறாங்க. சோ அது இருந்தா சந்தோஷம் தானேங்கிறது தான். சூப்பர். சோ இப்போ வந்து நம்ம நிறைய சினிமா பத்தி, கிரிக்கெட் பத்தி, உங்களை பத்தியும் கொஞ்சம் லைஃப் பத்தி ரொம்ப டீடைலா பேசணும். நான் தான் பேசிருக்கேன். எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டோரி போடுற 30 செகண்ட்ஸ் பின்னாடியே எழுதலாம்.